பூமிக்கு புது வாழ்க்கை அமைக்கணும்னு 2 வருஷ பயணத்துல விண்வெளி விஞ்ஞானிகள் ஒரு குழு செவ்வாய் கிரகத்துக்கு போறாங்க. அந்த குழுவை லீடு பண்ற கமாண்டர் மரினா. உயிர் உருவாக்க ஆராய்ச்சில முன்னோடியா இருக்கிற உயிரியலாளர் டேவிட். மருத்துவ ஆராய்ச்சியாளர் ஜோ. ரொம்ப அற்புதமா ராக்கெட் ஏவுறதுக்கு எல்லாரும் ரெடியா நிக்கறாங்க. செவ்வாய் பயணத்துல என்னென்ன சவால்கள் வரும்னு கவலையா இருக்கு. பூமியில வாழற மாதிரியே உணர்வு இருக்கிற மாதிரி ராக்கெட் வடிவமைக்கப்பட்டிருக்கு. உடற்பயிற்சி சாதனங்கள் எல்லாமே இருக்கு. பூமியில வாழற மாதிரியே புது சூழல்ல அவங்க சந்தோஷமா நண்பர்களா மாறி சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த அமைதி திடீர்னு கலைஞ்சு போச்சு. மரினாவுக்கு ஒரு அதிர்ச்சி சத்தம் கேட்டது. அவசர கதவை திறந்தா ஒரு ஆள் உயிரற்றா கிடக்கறாரு. ரத்த வெள்ளத்துல. அதிர்ச்சியில டேவிட்டையும் ஜோவையும் கூப்பிட்டாங்க. ஜோ உடனே பரிசோதிச்சா இன்னும் உயிர் இருக்கு. உடனே சிகிச்சை வேணும். அவரை உடனே. இன்னொரு அறையில ஜோயி அவன் காயத்தை தைச்சு முடிச்சான். அவன் அடையாள அட்டைய பார்த்த உடனே மெரினாவுக்கு ஷாக். அந்த ஆளு மைக்கேல்னு தெரிய வந்தது. அதுவும் அவங்க கல்லூரியிலேயே ராக்கெட் துணை பொறியாளரா இருக்கானாம். இதெல்லாம் எதிர்பாராத விஷயமா இருந்தாலும் கப்பல்ல இருக்கிற குழுவுக்கு இது பெரிய சவாலா மாறிடுச்சு. ஏன்னா மைக்கேல் அங்க வந்ததுல கார்பன் டை ஆக்சைடு சுத்திகரிப்பு இயந்திரம் கெட்டுப்போச்சு. அதனால கார்பன் டை ஆக்சைடு கசிஞ்சிடும். பூமியில இருந்து வெகு தூரத்துல இருக்கிற நம்ம குழுவுக்கு இது மிகப்பெரிய ஆபத்து. உயிர் காப்பாற்றும் முக்கிய இயந்திரம் கெட்டுப்போச்சே. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த புது பிரச்சனையை சமாளிக்க முயற்சி பண்றாங்க. செவ்வாய் கிரக பயணம் ஒரு அதிர்ச்சி திருப்பத்தை எடுத்துடுச்சு. அது அவங்களோட விஞ்ஞான திறமையையும் தன்னம்பிக்கையையும் ஒற்றுமையையும் சோதிச்சு பார்க்குது. மைக்கேல்னு எதிர்பாராத உறுப்பினர் சேர்ந்ததால பயணம் மிகவும் கடினமா மாறிடுச்சு. செவ்வாயில நிலையான வாழ்க்கை அமைக்கிறது இன்னும் கஷ்டமா ஆயிடுச்சு. கப்பல் தலைவி மெரினா மிகவும் கடுமையான சூழ்நிலையில உடனடியா நடவடிக்கை எடுத்தாங்க. உயிரியலாளர் டேவிட் கூப்பிட்டு அவசர காலத்துல கார்பன் டை ஆக்சைடை நீக்க உதவும் லித்தியம் ஹைட்ராக்சைடு டப்பாவை திறக்க சொன்னாங்க. மிகவும் முக்கியமான செயல். பாழான உயிர்காப்பு அமைப்புன்னு பாருங்க. அதுலயும் ஜோய் அந்த எதிர்பாராத பயணியை மைக்கேலை சிகிச்சை பண்ணி முடிச்சிட்டு ஓய்வெடுக்க விட்டுட்டாங்க. பூமியிலிருந்து 12 மணி நேர பயணத்துக்கு அப்புறம் மைக்கேல் புலம்பெயர்ந்து போன மாதிரி நினைவிழந்து பயந்து கண் விழிச்சான். அடடா, விண்வெளியில எப்படி வந்தேன்? அவன் அலறி அடிச்சு தங்கச்சிய கிட்ட கூப்பிட்ட சத்தம் கேட்டு மற்ற அணிங்க ஓடி வந்து அவனை சமாதானப்படுத்தினாங்க. விண்வெளியில இருக்கான், பூமிக்கு போக முடியாதுன்னு உணர்ந்து அவன் கலங்கி போனான். ஏற்கனவே 12 மணி நேரம் பயணம் ஆகிடுச்சு. செவ்வாய் பயணம் 2 வருஷம். அங்கேயே இருக்கணும்னு சொன்னாங்க. மைக்கேல் சரின்னு சொன்னான். எல்லாம் விட்டுட்டு விண்வெளியில கிடைக்கிறானேன்னு மனம் வருந்தினான். பிறகு 3 பேர் சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்டாங்க. அப்ப ஜோய் ஸ்பாகெட்டி கொடுத்தாங்க. மைக்கேல் சாரி சொன்னான். இனிமே என்ன வேலை வேணாலும் பண்றேன்னு சொல்லி உதவி பண்றேன்னு சொன்னான். அவன் புது வேலையில சேர்ந்துட்டான். அட போங்கடா. கப்பல் குழுவினர் பயிற்சி. என்ன பயிற்சின்னா பாருங்கடா, எல்லா வேலைகளையும் பகிர்ந்து செய்யறதுக்கு. அதுக்குள்ளே சோயா அந்த விண்வெளி கப்பல்ல ஒரு அறையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ என்ஜின்ல ஒரு பிரச்சனை. சும்மா பிரச்சனை இல்ல, அபாயம். உடனே ஸ்பேஸ் ஷூட் போட்டு வெளியே போறாங்க. மெரினா உள்ள இருந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. சோயா பாருங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ஜின்ல கோளாறு. புகைப்படம் எடுத்து மெரினாவுக்கு அனுப்பிட்டாங்க. மெரினா கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவங்கள கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா பிரச்சனை இன்னும் பெருசா ஆயிடுச்சு. அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு. மைக்கேல் எதிர்பாராதா வந்ததால எமர்ஜென்சி ஆக்சிஜன் கேன் போதாது. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போதான் மெரினா ஒரு தீர்வு சொல்றாங்க. டேவிட் பாசி வளர்ப்பு. சரியா கேட்டீங்களா? செவ்வாய் கிரகத்துக்கு எடுத்து போகணும்னு வச்சிருந்த பாசி வளர்ப்பு. டேவிட் மைக்கேலை கூப்பிட்டு சோயாவுக்கு உதவி பண்ண சொல்றாங்க. ஆனா முழு விஷயத்தையும் சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. உடனே டேவிட் மெரினா சொன்ன மாதிரி பாசி வளர்ப்பை ஆரம்பிக்கிறாங்க. அடேங்கப்பா. விண்கலத்துல அவன் செவ்வாயில பண்ண போற ஆராய்ச்சிக்குன்னு பாசி ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சிருந்தான். அங்க போய் சோதனை பண்ணணும்னு ஆசைப்பட்டான். ஆனா விண்கலத்துல நிலைமை மிகவும் கஷ்டமா இருந்தது. காற்று குறைஞ்சிடுச்சுன்னு எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. டேவிட் ஒரு சோதனை பண்ணினான். பாசி எவ்வளவு ஆக்சிஜன் தர முடியும்னு. ஆனா பாசி பாதிதான் உயிருடன் இருந்துச்சு. 3 பேருக்கு மட்டும்தான் பீடி ஆக்சிஜன் கிடைச்சது. 4 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தன் கடத்தல்காரன் மைக்கேல். சீரியஸ் பிரச்சனை. வேற ஆக்சிஜன் இல்லன்னா எல்லாரும் சுவாசம் முட்டிச்சு சாகுவாங்க. செவ்வாய் போறதுக்கு வாரங்கள் இருக்கு. மெரினாவும் டேவிடும் சண்டை போட்டாங்க. மெரினா சொன்னா எல்லா பாசியையும் உபயோகப்படுத்து. ஆனா டேவிட் சொன்னான் எல்லா பாசியையும் வைச்சும் போதாது. செவ்வாய் ஆராய்ச்சிக்கு எனக்கு பாசி வேணும். இந்த அபாயத்தை புரிஞ்சுக்கிட்டு டேவிடும் மெரினாவும் சோய்க்கு சொன்னாங்க. ஆக்சிஜன் குறைஞ்சு போச்சுன்னு. சோய் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டா. சரி பாருங்க, ஒரு பயங்கரமான முடிவுக்கு வந்துட்டாங்க. யாரு உயிரை விடணும்னு தேர்வு பண்றதுன்னு சொல்றாங்க. நம்ப முடியலையே. அதான் மைக்கேல் அந்த கடத்தல் யாரோ அவன்தான் போகணும்னு சொல்றாங்க. ஏன்னா மத்தவங்க தான் இந்த வேலையை முடிக்க தேவையான திறமை உள்ளவங்க. இது நியாயமா? இல்லை, இதயம் நொறுங்கும் சம்பவம். சோய் சொல்றாங்க. என்னடா இது, எவ்வளவு நேரம் இருக்கு இதற்கு?
மெரினா கணக்கு போட்டு சொல்றாங்க. 20 நாள். ஆனா சின்ன தவறுன்னா கூட பயங்கரம். சேஃப்டி கணக்கில்லாம இருக்க முடியாது. சோ 10 நாள் தான் இருக்கு. கொஞ்ச நேரம் கூட இல்ல. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? சோய் கெஞ்சுறாங்க. வேற வழி இருக்கா?ன்னு. மைக்கேலை இந்த கஷ்டம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு கட்டளை போட்டு சோய் போயிடுறாங்க. அப்படியே இந்த 10 நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு யோசிச்சு தலை சுத்துது. விண்வெளி என்ன கொடுமை பண்றதுன்னு இதிலிருந்து தெரியுது. உயிர் மரண சூழ்நிலையில எவ்வளவு கஷ்டமான முடிவு எடுக்க வேண்டியிருக்குன்னு தெரியுது. டைம் போகுது. ஆக்சிஜன் குறைஞ்சிட்டு இருக்கு. ஒரு பெரிய கஷ்டம். மானுடத்தன்மைக்கு எதிரான ஒரு சவால். சோய் மத்தவங்களோட வேலை பண்றாங்க. அவன் குடும்பத்தை பத்தி கேட்குற நல்ல வாய்ப்புல மைக்கேல் அவன் கதையை சொல்றான். ஒரு பயங்கரமான கதை. அவன் அப்பா தீயிலே அவங்கள 2 பேரையும் காப்பாத்த போய் இறந்துட்டாருன்னு சொல்றான். சின்ன வயசுலேயே நடந்தது. இப்போ அவன் தங்கச்சிய பாத்துக்கிற ஒரே ஆளு அவன். இந்த சொல்றதை கேட்டு ஜோ ரொம்பவே வருத்தப்படுறா. அவனை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருவா. முன்னாடி கப்பல் கேப்டன் மரினா சொன்ன கஷ்டமான முடிவுக்கு அப்புறம் இன்னும் அதிகமா அவனை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சா. எல்லாரையும் காப்பாத்துற தீர்வு வேணும்னு மரினா கடும் முயற்சி பண்றா. மிஷன் கண்ட்ரோல்ல சொல்றாங்க, ஒரு ஆபத்தான சோதிக்கப்படாத பேர்லேன் கப்பல்ல இருந்து வெளியே போய் கயிறு ஏறி உபயோகப்படுத்த முடியாத ராக்கெட்ல இருந்து ஆக்சிஜன் எடுக்கணும். ஆனா மரினா, டேவிட் உட்பட எல்லாருமே அது ரொம்ப ஆபத்துன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரு மோசமான நிலைமை. மைக்கேலை பலியாக்குறது தான் எல்லாரையும் காப்பாத்த முடியும்னு மரினா, டேவிட் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப உணர்ச்சி பொங்கி டேவிட் மைக்கேல் கிட்ட போறான். பேசணும்னு சொல்லி, ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தமா ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து வலி இல்லாம இறக்க சொல்றான். மைக்கேல் இந்த பயங்கரமான நிலையை பார்த்து பயந்து ஓடி போறான். பாத்ரூம்ல மருந்து பாக்கி அவன் வாழ்க்கைய பத்தி யோசிச்சுட்டு இருந்தான். ஆனா அவன் எதுவும் பண்றதுக்கு முன்னாடி ஜோ அவனை பிடிச்சிட்டா. அவனுக்கு நம்பிக்கை விடாதேன்னு சொல்லி அவளோட அனுபவத்தை பகிர்ந்துச்சு. கடல்ல ஒருத்தரை காப்பாத்த போய் அவளே நீர் மூழ்கி போய் உயிர் தப்பினாங்கன்னு சொன்னா. அந்த உயிர் தப்பின கதை மைக்கேலுக்கு ரொம்ப தாக்கமா இருந்துச்சு. மீதி 10 நாள் பொறுத்து பார்க்கலாம்னு சம்மதம் கொடுத்தான். டேவிட் மைக்கேலை சாக சொன்னதுக்கு ஜோ ரொம்ப கோபப்பட்டா. டேவிட் தன்னோட தியாகத்தை பத்தி சொல்லி எல்லாத்தையும் சமாளிக்கிறான். தன் வேலையையே விட்டுட்டேன்னு சொன்னான். வேற வழி தேடி ஜோ ஆக்சிஜன் எடுக்க ஒரு ஆபத்தான வேலையை பண்ணலாம்னு முடிவு பண்ணா. ஆபத்து இருந்தாலும் ஆக்சிஜன் எடுக்க தயாரானாங்க. ஜோ மைக்கேலுக்கு கயிறு ஏறி எப்படி போறதுன்னு பிராக்டிஸ் பண்ண வைச்சா. அவனுக்கு அனுபவம் இல்லாததால அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பிராக்டிஸ் பண்றப்போ மரினாவும் டேவிட்டும் சோகமா நிற்பாங்க. சூழ்நிலை எவ்வளவு கஷ்டமானதுன்னு புரிய வச்சாங்க. 2 பேர் மட்டும்தான் உயிர் பிழைக்க முடியும்னு தெளிவா புரிஞ்சுச்சு. இப்போதுள்ள ஆக்சிஜன்ல டேவிட் முன்னாடி வந்து ஜோயோட சேர்ந்து அபாயகரமான வேலையை செய்ய சம்மதிச்சிட்டாரு. ஜோவும் டேவிடும் உடம்பு கவசம் போட்டுக்கிட்டு அந்த ஒரு கயிட்டை ஏறி அவசரமா தேவையான ஆக்சிஜனை எடுக்க போறாங்க. இந்த கடுமையான நேரம்ல இவர்களோட துணிச்சலும் எதையும் எதிர்க்கும் தீர்மானமும் நம்ம கண்ணுக்கு நிஜமா தெரியுது. 2021ல வந்த ஸ்டோவே படத்துல ஜோவும் டேவிடும் உயிர் காப்பாத்த அந்த விண்கலத்தோட கயிட்டை ஏறி ஆக்சிஜனை எடுக்க போறாங்க. ஏற ஆரம்பிச்சாங்க. அழுத்தம் அப்படியே அடிக்குது. கயிறு நடுவுல வந்தாச்சு. சின்ன சலுகை கிடைக்குது. ஆனா இன்னும் கஷ்டம்தான். மெதுவா, நல்லா கவனமா போகணும். சூரிய சக்தி பலகைகள் அருகில வந்துடுச்சு. அது விண்கலத்துக்கு சக்தி கொடுக்குது. சின்ன தொடுதலாலே பெரிய அழிவு. நல்லா கவனமா போய் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டாங்க. அங்க போய் பார்த்தா இன்னொரு வேலை காத்திருக்கு. சாரி, ஆனா உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் ஒரு பெரிய மொழி மாதிரி, எனக்கு தமிழ்ல பேசுறதுல அதிக அனுபவம் இல்ல. கதை சொல்லுறதுல உற்சாகத்தையும் அதிகப்படுத்தி சொல்லுறதையும் சேர்க்கிறதுல எனக்கு சிரமம். சாரி. ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காம போனதுல உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பு போச்சுன்னு சொன்னா சரியா இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய தோல்வி. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க கஷ்டப்பட்டு ஆக்சிஜன் எடுக்க போன முயற்சி வெற்றி அடையல. சரி, பெரிய ஆக்சிஜன் டேங்க்ல சிறு சிறு கசிவு இருக்கு. அதுவும் அவங்க சமாளிச்சு இணைச்ச தற்காலிக இணைப்பு தான் காரணம். சூப்பர் டஃப் டிசிஷன். ஒருத்தர் உயிருக்கு ஆபத்தான கதிர்வீச்சு நடுவுல போய் ஆக்சிஜன் சிலிண்டரை எடுத்து வரணும். மீதி 3 பேரு உயிர் காப்பாத்தணும்னா அப்படித்தான் பண்ணணும். அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் சோகம், கொஞ்சம் துயரம். கேப்டன் மரினா ரொம்பவே உருக்கமா, நான் போக முடியாது. எனக்கு தான் ஸ்பேஸ் ஷிப் ஓட்டுறதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எனக்கு தான் அந்த வேலை முக்கியம்னு சொன்னாங்க. டேவிட், சோயி, மைக்கேல் எல்லாரும் உயிர் கொடுக்க ரெடியா இருந்தாங்க. ஆனா மைக்கேல் ஏற ரெடியா இல்ல. ஏற வேண்டிய சாமான்கள் கையாள அவருக்கு அனுபவம் இல்ல. அப்புறம் வேற டெக்னிக்கல் நாலேஜ் கூட இல்ல. சோ இப்ப டேவிட் அல்லது சோய்